பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சரீரத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக வியாதிகள், அநேக பாடுகள், அநேக வியாகுலங்களோடு தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது என்னுடைய வியாதி மாறும்? எப்பொழுது என்னுடைய பிரச்சனை மாறும்? என்னுடைய சூழ்நிலைமை எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடுதலை தரக்கூடிய தகப்பன், நான் சுகம் தரக்கூடிய தகப்பன். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு விடுதலைகளை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இன்றைக்கு அநேகர் வியாதிகளோடு பலவீனத்தோடு காணப்பட்டு கிடக்கிறார்கள். அநேகர் மருத்துவமனைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வீடுகளில் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்த பிரச்சனையை சுமந்து கொண்டுதான் போக வேண்டும் என்று நினைத்து வியாதியை சுமந்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றி கொடுப்பதற்கு நான் சர்வ வல்லமை உள்ளவர். நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உங்களுடைய வியாதிகளை மாற்றுவதற்கு, உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு நான் ஜெயம் கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர், ஆண்டவரே என்னுடைய சரீரம் பலவீனமாய் கிடக்கிறது, என்னுடைய பிள்ளையின் சரீரம் பலவீனமாய் கிடக்கிறது, அநேக மருந்துகள் செய்து பார்த்து விட்டேன், ஆனாலும் எந்த ஒரு மாற்றமும் சரீரத்தில் சம்பவிக்கவில்லையே, தோற்று போனது போல் இருக்கிறது, கடைசி வரைக்கும் இதை சுமந்து கொண்டுதானா இருக்க வேண்டும்? மருத்துவர்கள் கைவிடப்பட்டு வீட்டுக்குள்ளாடியே முடங்கி கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்கப் போகிறேன். இனி அந்த வியாதி உன்னை தொடுவது கிடையாது. இனி அந்த வியாதி உன்னை நெருக்குவது கிடையாது. பாவத்தினால, சாபத்தினால உன் குடும்பத்துக்குள்ளாடி வியாதிகள் வந்திருக்கலாம். அநேக மாந்திரீக கட்டுகள் மூலம் வியாதிகள் வந்திருக்கலாம். பொறாமைகள், வன்கண்கள் மூலம் வியாதிகள் வந்திருக்கலாம். எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அந்த வியாதிகளை மாற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்னுடைய ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது வைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் சுகம் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளாடி அந்த விசுவாசம் கடந்து வரட்டும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். எனக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தை கர்த்தர் மாற்றி தர முடியும் என்று விசுவாசித்து நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்குள் அந்த கிரியை செய்வாரேயானால் நான் சாட்சியுடைய குடும்பங்களாய், சாட்சியுடைய மனுஷனாய், கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பி வந்த உங்களை நான் விருதாவாய் விடவில்லை. ஆண்டவருடைய ஊழிய பாதையில் அவர் அந்த 3.5 வருடங்களும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். யாரெல்லாம் அவரிடத்தில் வந்தார்களோ அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து நடத்தின தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். நான் ஜீவனுள்ள தகப்பனாய் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளைகள் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் தொழிலில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எந்தெந்த காரியங்களில் உங்களுக்கு விடுதலை வேணுமோ அந்தந்த காரியங்களில் விடுதலை கொடுப்பதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனோடு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த நிலை எனக்கு மாற்றப்பட வேண்டும், இனி இந்த வியாதிகள் எனக்குள்ளாடி இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்குள்ளாடி இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் அது இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் பரிசுத்தமுள்ள குடும்பமாய் ஆண்டவரை தேடக்கூடிய குடும்பமாய் மாற்றப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன், நான் அந்த கிருபைகளை கொடுக்க போகிறேன். அநேகருக்கு சுகம் அளித்த தெய்வம் நான் இன்றைக்கு உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ போகும்போது நான் உன்னோடு கூட வருவேன், நீ வரும்போது நான் உன்னோடு கூட வருவேன், நீ இருக்கும்போது எழும்பும்போது உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். நான் உன் பக்கத்தில் உலாவுகிற தெய்வம், நான் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் எங்கள் பிள்ளைகளில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை விலக்கி விட்டுருங்கப்பா. இனி அது எங்களை பின்தொடரக்கூடாது, அது எங்கள் நிழலை போல அது இனி பின்தொடரக்கூடாது. அந்த கிரியை முழுவதுமாய் சுட்டரிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த குடும்பத்திலேயாவது பலவீனமோ வியாதியோ இருக்குமே ஆனால் ஆண்டவருடைய கரம் அந்த குடும்பத்தில் வைக்கப்படட்டும், அவருடைய ஆளுகை அந்த குடும்பத்தில் இருக்கட்டும், தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்தை சூழ்ந்து இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீங்குக்கு துக்கப்படுத்தாத தகப்பன் நீர் அல்லவோ, நீர் அந்த இடத்தை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளணும். இனி சத்ருவானவன் அந்த இடத்துல ஜெயம் எடுக்கக்கூடாது, பொல்லாங்கனுடைய கிரியைகள் அந்த இடத்துல செயல்படக்கூடாது. பெரிய கிறிஸ்துவாய தெய்வம் ஆண்டவருடைய மகத்துவம் அந்த குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழிநடத்தினீர், இம்மட்டுமாய் எங்களை கூட்டிக் கொண்டு சேர்த்தீர். எங்கெல்லாமோ கிடந்த எங்களை நீர் வேறு பிரித்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் உம்முடைய கரத்துக்குள் அமர்ந்து கொடுக்க, உம்முடைய செட்டையின் நிழலுக்குள் ஆரோக்கியம் உண்டு என்று சொன்னது போல அந்த ஆரோக்கியம் எங்கள் மேல் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி இந்த வியாதி யாரையும் தொடக்கூடாது. தேவ பிரசன்னத்துக்குள் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது அந்த வியாதிகள் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.